வெல்கம் டு மணி மகன் தமிழ். நான் உங்கள் கோகுல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டாக்கோட பேர் வந்து ஜேகே பேப்பர்ஸ் லிமிடெட். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் 420 ரூபா இன்றைக்கி முடிஞ்ச இது. ஸோ இது கார்பரேட் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23ஆம் ஒரு கார்பரேட் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டாக்கை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்பெனி பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். 1962 ஜேகே பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஆஃபீஸ் பேப்பர் அண்ட் கோட்டட் பேப்பர்ஸ் அண்ட் வந்து பேக்கிங் போர்டு இவங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி பற்றி பெருசாக சொன்னல. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சியில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 7112 கோடி வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல். ப்ளஸ் இது வந்து கரண்ட் ப்ரைஸ் 420 ரூபா இருக்குது. இதோட ஹையில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 30 ரூபா போச்சுன்னா இதோட ஹை. ப்ளஸ் இதோட லோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 192 ரூபா. ஸ்டாக்கோட PE 10.2, புக் வேல்யூ 175 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 1.31% வந்து டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. ROCயும் ஒரு ஆவரேஜான ROIயும் ஒரு ஆவரேஜான ROI தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வந்து ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 49.6% வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் குவார்ட்டரில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.40, அதாவது கரண்ட் ப்ரைஸோட புக் வேல்யூ 2.40% கம்மியாக இருக்குது. ஸோ earning per share வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 41 ரூபா 40 பைசா கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி PE 12.3. ஸோ நமக்கு வந்து ஸ்டாக்கோட PE வந்து பார்த்திங்கன்னா 10.2 தான். ஸோ ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் ROCயும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்பெனியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கம்பெனியோட பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா அடுத்த ரிசல்ட்லாம் வர ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து பேட் வந்து 20.1% தந்துட்டுருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 5 வருஷமாக கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது கீழே பார்க்கலாம். கேபிடலேஷன் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 4 வருஷத்துக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது ப்ராஃபிட் போக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லியில் 2021 ஜூன் மாதம் 104 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். earning per share வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதுவும் பார்க்கலாம். தென் இந்த கம்பெனியோட வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர் ஆன் இயர் ரிசல்ட் பார்க்கலாம். ஆஃப்டர் டேக்ஸ் இதுவும் தான். ப்ளஸ் வந்து மார்ச் 2020 475 கோடி பண்ணியிருக்காங்க. 21 குறைஞ்சிருக்கு. 2022 வந்து பார்த்திங்கன்னா 543 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் 701 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே இது ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் earning per share நாங்கள் மேலே சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள், அதுவும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டிவிடெண்ட் பேவுக்கு மட்டும் 17% இருக்குது அப்படின்னு இந்த கம்பெனி சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் growth வந்து ப்ராஃபிட் growth பார்த்தோம் அப்படின்னா ஸோ 12 மந்த்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் 10 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 28% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்தில் 27%, 3 வருஷத்தில் இங்கே அடி வாங்கியிருக்கு. ஸோ இதுவும் அதே தான், சேம் அடி வாங்கியிருக்கு. ஸோ டில் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. CAGR growth வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்லாவே தெரியுது. CAGR growth ப்ளஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, அதே மாதிரி இதோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ரிசர்வ்ஸ் வந்து 2700 கோடி தான் எங்கள்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் கடன் வந்து 3000 கோடி இருக்குது. ரிசர்வ்ஸோட எங்கள்கிட்ட கடன் அதிகமாக இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட பணத்தை இருக்கிற கையிருப்போட கடன் அதிகமாக இருக்குது. ஸோ அசட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ நம்ம அதை பார்த்தா தெரியும். சேம் அதுவும் கடனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஓகே, இந்த பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ இதோட அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர் ரேட் 49.63%, FI வந்து 3.43% எடுத்திருக்காங்க, DI 5.86, பேலன்ஸ் எல்லாமே பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ என்ன இந்த கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்னா ஸோ அவங்க டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டிவிடெண்ட். ஸோ ஆகஸ்ட் 23 தான் வந்து பார்த்திங்கன்னா இதே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 5 ரூபா நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டாக் எப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னா 22ஆம் தேதி நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ அந்த டேட்டில் வாங்கினா தான் 23ஆம் தேதி எக்ஸ்டேட் ஆகிருக்கும். 24ஆம் தேதி இதுக்கு ரெக்கார்ட் டேட். ஸோ 24ஆம் தேதி நம்ம டிமெண்ட் கணக்கில் நம்ம இந்த ஸ்டாக் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணி டிவிடெண்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேரை வாங்கவோ விற்கவோ நான் யாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ கார்பரேட் ஆக்ஷன் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து இதை தெரிவிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.